களத்தில் நாம் நேரில் கண்ட உண்மை, மக்கள் பெருமளவில், குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அல்லது திருமாவளவனை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட்டால் போதும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்துவிட முடியும் என்று கணக்கு போட்டார்கள். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக, அதிமுக அல்லது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்னர் இந்த சூழலில் நம்முடைய வேட்பாளர்கள் ஆங்காங்கே வாக்கு எண்ணிக்கைக்கான களப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முகவர்களை நியமித்து அவர்களை ஒருங்கிணைக்கிற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாம் எல்லோரையும் போல மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். நம்முடைய தொகுதிகளில் மட்டுமின்றி நாம் அங்கம் வகிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். ஏறத்தாழ 10 நாட்களுக்கு மேலாக நான் நம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளோடு தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கும் வாக்கு சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டேன். காலை 9 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையில் ஒவ்வொரு நாளும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். களத்தில் நாம் நேரில் கண்ட உண்மை, மக்கள் பெருமளவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கிறார்கள் என்பதுதான். மக்களின் பேராதரவோடு நம்முடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். நாம் அனைவரும் அந்த நம்பிக்கையோடு காத்திருப்போம். நான் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் விடுதலை சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழா தொடர்பான சில தகவல்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று நாம் சான்றோர் பெருமக்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறோம். தேர்தல் வரும் ஆண்டுகளில் இது அவ்வப்போது தள்ளி போகிறது. தேர்தலில் நாம் தீவிரமான ஈடுபாட்டில் இருந்த நிலையில் விருதுகள் வழங்கும் விழா தொடர்பான நிலைப்பாட்டை எடுக்க இயலவில்லை. அது தொடர்பான அறிவிப்பையும் செய்ய இயலவில்லை. அதற்காக பெரிதும் வருந்துகிறேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விருதுகள் வழங்கும் விழாவையும் நாம் நடத்தியாக வேண்டும். ஏற்கனவே நாம் எடுத்த முடிவின் அடிப்படையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டையும் நடத்தியாக வேண்டும். இந்த 2 முக்கியமான நிகழ்வுகள் நமக்கு உள்ளன. இது தொடர்பாக நான் ஓரிரு நாட்களில் விருதுகள் வழங்கும் விழா எந்த தேதியில் நடைபெறும் என்பது குறித்தும், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மே 17 என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். ஆனால் அவ்வாறு திட்டமிட்டவாறு மே 17 அன்று நடத்த இயலாது. ஆகவே எந்த தேதியில் அந்த மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம் என்பது குறித்தும், தேர்தல் முடிவுக்கு பின்னர், ஆனால் மாநாடு தள்ளி போகிறது. ஜூன் மாதம் அல்லது அதற்கு பின்னர் ஏதேனும் ஒரு நாளில், ஜூலையிலோ ஆகஸ்டிலோ நாம் அதை நடத்தலாம் என்று எண்ணியிருக்கிறோம். அது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் முடிவுக்கு பின்னர் அறிவிப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலில் நம்முடைய கட்சியின் சார்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு நியமனம் செய்யப்பெற்று ஆங்காங்கே தோழர்கள் தொகுதி வாரியாக கட்டுக்கோப்பாக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள், ஒரு சில தொகுதிகளை தவிர. அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. என்றாலும் கூட மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னணி பொறுப்பாளர்கள், தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு
பணியாற்றியிருக்கிறார்கள், தீவிரமாக வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். தோழமை கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளின் பணிகள் குறித்து என்னை தொடர்பு கொண்டு பெருமிதத்தோடும் நன்றியோடும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் களப்பணி ஆற்றிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒருங்கிணைக்கப்படும். அந்த தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும். தேர்தல் பணிக்குழுவை சார்ந்தவர்களும், அதாவது இந்த தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நியமனம் செய்யப்பட்ட மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட மீண்டும் அழைக்கப்படுவார்கள். இந்த தேர்தல் களப்பணிகள் குறித்த மீளாய்வு, அதாவது ரிவ்யூ நடைபெறும். அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தேர்தல் நிதி ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பிலும் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் அல்லது நேரில் செலுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. வழக்கமாக தேர்தல் காலத்தில் நாம் தேர்தல் நிதியை திரட்டுவதுண்டு. ஆங்காங்கே மண்டல வாரியாக நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்படும். அந்த நிகழ்வுகளில் தேர்தல் நிதி வழங்கப்படுவது வாடிக்கையான ஒன்று. இந்த முறை அவ்வாறு நமக்கு அந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கான கால அவகாசம் இல்லை. அதற்கான முன் ஏற்பாடுகளை நாம் செய்யவில்லை. தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 2 நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பெற்று ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக வழங்கினார்கள். தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு மாவட்டம் தருமபுரி மாவட்டம். அரூரில் ஒரு நிகழ்வு, தருமபுரியில் ஒரு நிகழ்வு. 2 நிகழ்வுகளிலும் சேர்த்து சற்றொப்ப 50 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார்கள். அந்த தோழர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பல மாவட்ட செயலாளர்கள் உடனே நேரில் என்னை சந்தித்து நிதியை வழங்கினார்கள். குறைந்தபட்சம் 50,000 1 லட்சம் 2 லட்சம் என்று சில மாவட்ட செயலாளர்களும், ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் 5 லட்சம் 8 லட்சம் வரையிலும் வழங்கியிருக்கிறார்கள். தலைமை விடுத்த வேண்டுகோளை ஏற்று உடனடியாக தேர்தல் நிதியை கட்சிக்கு வழங்கிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இதர முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி மாநில பொறுப்பாளர்களும் நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று ஒரு சில தோழர்கள் தலா 10,000 என்கிற வகையிலே தேர்தல் நிதி வழங்கியிருக்கிறார்கள். பெரும்பாலானோர் மாநில பொறுப்பாளர்கள் அவ்வாறு நிதி வழங்கவில்லை. ஒரு சில தோழர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு வழங்கிய தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். செலுத்தாதவர்கள் விரைவில் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற போது அந்த நிலைப்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது கட்சிக்கு வலு சேர்க்கும். அது ஒரு ஒழுங்கை உருவாக்கும். தலைமை எடுக்கிற முடிவு அல்லது கட்சி ஒருங்கிணைந்து எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதும் நடைமுறைப்படுத்துவதும் ஒவ்வொருவரின் கடமையாகும், பொறுப்பாகும். அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்ட தோழர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் கூட்டணி பலம் அதற்கு முதன்மையான காரணம். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு பெண்களை மையப்படுத்தி தீட்டிய திட்டங்கள், மாணவ செல்வங்களை மையப்படுத்தி தீட்டிய திட்டங்கள், வெற்றிகரமாக அவற்றை நடத்தி நடைமுறைப்படுத்தி நிகழ்த்தியிருக்கிற சாதனைகள் நமக்கு கூடுதல் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன. மூன்றாவதாக, இந்த கூட்டணி
கொள்கை பிடிப்புள்ள ஒரு கூட்டணி என்பதை நாம் அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மதச்சார்பின்மையை முன்னிறுத்தி தமிழகத்தில் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, வன்முறை அரசியலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது, வட இந்திய மாநிலங்களில் நிகழ்வது போன்ற வெறுப்பு அரசியல் இங்கே தலை தூக்கிவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு இந்த ஒரு அணி தொடர்ந்து கடமையாற்றி வருகிறது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த கூட்டணியின் மீதான நன்மதிப்பு, ஒரு குட் ஃபெய்த், ஒரு கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை மக்களிடையே வளர்ந்தோங்கி இருக்கிறது. அது நம்முடைய கூட்டணியின் வெற்றிக்கு கூடுதல் பலம். இவை எல்லாவற்றையும் விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் எடுத்துக்கொண்ட முயற்சி, கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும், சிதறடித்து விட வேண்டும், பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பலர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் டார்கெட், இலக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகத்தான் இருந்தது. குறிப்பாக திருமாவளவன் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அல்லது திருமாவளவனை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட்டால் போதும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்துவிட முடியும் என்று கணக்கு போட்டார்கள். அதாவது நம்மை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த முயற்சித்தார்கள். நம் மூலமாக அந்த கூட்டணியை பலவீனப்படுத்த திட்டம் போட்டார்கள். இது வெறும் யூகமில்லை, அனைவரும் அறிந்த வெளிப்படையான அரசியல் உண்மை. அதற்கு நாம் கிஞ்சித்தும் இடம் கொடுக்கவில்லை. எந்த ஆசை காட்டுதல் அல்லது மயக்குதல் போன்ற அந்த காரணங்களை முன்னிறுத்தி அதன் மூலம் நம்முடைய இயக்க தோழர்களை அந்த கூட்டணியிலிருந்து எப்படி வெளியேற்ற முடியும் என்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். எல்லா முயற்சிகளையும் நாம் அமைதி காத்ததன் மூலம், உணர்ச்சி வயப்படாமல் நிதானமாக செயல்பட்டதன் மூலம் முறியடித்தோம். நம்மை பொறுத்தவரையில் தொலைநோக்கு பார்வையோடு இந்த கூட்டணியில் இருக்கிறோம். வேறு எந்த காரணமும் முதன்மையானதாக இல்லை. மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் வலுப்பெற்றால் நாம் பேசும் அரசியலுக்கே பெரும் தீங்கு விளைந்துவிடும். எதிர்காலத்தில் இந்த அரசியலையே நம்மால் பேச முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் சமூக நீதி அரசியலை பின்னுக்கு தள்ளுகிற சதி முயற்சிகள் பல முனைகளில் இருந்தும் நடந்தன. அவற்றையெல்லாம் மிக இலகுவாக நாம் புறந்தள்ளிவிட்டு நாம் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தோம். அந்த உறுதிப்பாட்டை பாராட்டுவதற்கு பதிலாக நம்மை கொச்சைப்படுத்துகிற முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். திமுகவுக்கு நாம் துணை நிற்கிறோம் என்கிற அந்த ஒரு கோணத்தில் இருந்து மட்டுமே நம்முடைய நிலைப்பாடுகளை அவர்கள் அணுகினார்கள், அலசினார்கள். கூடுதல் இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பிருந்தும் திருமாவளவன் அந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை. இது ஒரு விமர்சனம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கிறது, ஆனாலும் திருமாவளவன் அந்த அரசை ஆதரிக்கிறார், அதற்கு வேங்கை வயல் ஒரு சான்று என்று பேசினார்கள். இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதான
நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அல்ல, அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற பொருளில் அல்ல. நாம் அந்த களத்தில் எவ்வளவு நேர்மையாக நின்று மக்களுக்காக மக்களோடு நின்று போராடி இருக்கிறோம் என்பதை பாதிக்கப்பட்ட மக்களே நன்கு அறிவார்கள். ஆனால் இப்படியெல்லாம் சில காரணங்களை முன்வைத்து நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு பெருமுயற்சியை மேற்கொண்டார்கள். நாம் அதற்கு இணங்கவில்லை, உணர்ச்சி வயப்படவில்லை. அதற்கு ஒரே காரணம், நாம் அங்கம் வகிக்கிற அந்த கூட்டணி நம்முடைய கூட்டணி, நாம் இணைந்து இடதுசாரி சக்திகளோடும் இதர ஜனநாயக சக்திகளோடும் இணைந்து பயணிக்கிற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை பலவீனப்படுத்திவிட்டு தற்காலிகமான ஒரு லாபத்திற்காக அல்லது ஆதாயத்திற்காக ஒரு முடிவை எடுத்து காலத்தால் பழிக்கும் அளவுக்கு, களங்கம் உருவாகக்கூடிய அளவுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு. இந்த எச்சரிக்கை உணர்வை சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் யாரும் சுட்டிக்காட்டி பாராட்டவில்லை. எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் எவ்வளவோ ஆசை காட்டியும் கூட அதற்கு இணங்காமல் தான் எடுத்த நிலைப்பாட்டில் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார். அந்த உறுதிப்பாட்டை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்று சொல்லுவதற்கு சமூக ஊடகங்களில் ஆட்கள் இல்லை. மிக மிக சொற்பமாக ஒரு சிலர் அதை உணர்ந்து வெளிப்படையாக சுட்டிக்காட்டி பாராட்டி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது, திமுக ஆட்சியை கைப்பற்றப் போகிறது என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறையும் விடுதலை சிறுத்தைகளின் உறுதிப்பாடான நிலைப்பாடும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. இதை யாரும் சுட்டிக்காட்டி விவாதிக்கப் போவதில்லை. ஆனால் நாம் உணர்ந்தாக வேண்டும், நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். நாம் சராசரி அரசியல்வாதிகளைப் போல் செயல்பட்டிருந்தால், கூடுதல் இடங்களுக்காக ஆசைப்பட்டிருந்தால், மாற்றம் என்கிற பெயரில் நாம் வேறொரு முடிவை எடுத்திருந்தால், தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை நாம் விரும்பவில்லை. தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது இரட்டை இலக்கத்தில் நமக்கு இடம் வேண்டும் என்று உயர்நிலைக்குழுவிலே நாம் தீர்மானம் போட்டோம். தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்தோம். ஆனாலும் நம்மால் இரட்டை இலக்கத்தை எட்ட முடியவில்லை. அதற்கு நான் முரண்டு பிடிக்கவில்லை. பேரம் என்கிற பெயரில் இழுபறி நிலையை உருவாக்கவில்லை. கூட்டணியில் ஒரு சங்கடமான சூழலை உருவாக்க நான் விரும்பவில்லை. அது கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது, யாருக்கும் தீனி போடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நானே ஒரு முடிவெடுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன். மேலோட்டமாக பார்த்தால் அது ஒரு ஏமாளித்தனம் போல் தெரியும். பொறுப்புணர்வோடு ஆய்வு செய்து பார்த்தால் அதில் நம்முடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய கொள்கை பிடிப்பை உணர்ந்து கொள்ள முடியும், நம்முடைய ஆளுமை திறனை அறிந்து கொள்ள முடியும், நமக்கு இருக்கிற அரசியல் புரிதலை உணர முடியும். ஆனால் அதையும் பலர் இங்கே கொச்சைப்படுத்தினார்கள், இன்னும் கொச்சைப்படுத்துவார்கள். அவற்றையெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இப்போது எக்ஸிட் போல், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. பல நிறுவனங்கள் திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும், திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்றெல்லாம் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள் RSS
பின்னணி உள்ள நிறுவனங்கள், பாஜக ஆதரவு நிறுவனங்கள், வலதுசாரி கருத்தியலை உயர்த்தி பிடிக்கிற சில சக்திகள் அதற்கு மாறான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்புகளை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. நாம் களத்தில் நிற்பவர்கள், மக்களோடு நிற்பவர்கள், மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றவர்கள், 4 சுவர்களுக்கு இடையிலே அமர்ந்து அரசியல் கணக்குகளை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அல்ல. மக்களின் நாடி பார்த்து நாம் காய்களை நகர்த்துகிறோம். ஆகவே எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக கூட்டணிதான் பெரும் வெற்றியை பெறும் என்பதிலே இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. திமுக அல்லது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பலர் போட்டி போட்டு பிரிக்கிறார்கள், பங்கு போடுகிறார்கள். பொதுவாக திராவிட கட்சிகளுக்கு, திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு எதிரான ஒரு கருத்து இந்த அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. எதிர்ப்பு வாக்குகளும் இருந்து வருகின்றன. அந்த எதிர்ப்பு வாக்குகளை ஒவ்வொரு காலகட்டத்தில் அவ்வப்போது தோன்றிய மாற்று அரசியல் சக்தி என்று அடையாளப்படுத்திக் கொண்ட அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கின்றன அல்லது பங்கு போட்டிருக்கின்றன. ஆகவே இந்த முறை திமுகவை எதிர்த்து அல்லது திமுக கூட்டணியை எதிர்த்து களத்திலே நிற்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான கட்சி, சீமான் தலைமையிலான கட்சி, இவர்கள் அத்தனை பேருக்குமே திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றுதான் பிரதானமான முதன்மையான அரசியல், அல்லது திமுக கூட்டணி எதிர்ப்பு என்பதுதான் முதன்மையான அரசியல். அவர்கள் மூவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப இந்த எதிர்ப்பு வாக்குகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், பிரித்துக் கொள்கிறார்கள். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் மே 4ஆம் தேதியை வரவேற்போம். முடிவு எதுவாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் களம் நீர்த்து போகாது. நம்முடைய பயணம் வழக்கம் போல வேகம் பெறும், இன்னும் தீவிரமடையும். இயக்கத் தோழர்கள் அந்த புரிதலோடு மே 4ஆம் தேதியை வரவேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.